வணக்கம். நான் உங்கள் அக்னி. நேற்றைக்கு வைகோ அவர்கள் திருப்போரூர் அங்கே சீமை கருவேல மரத்தை அழிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே அவருடைய நிர்வாகிகள் பூராவுமே அவரோட சேர்ந்து பணியாற்றுறாங்க. இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈவேரார் ராமசாமி காலத்திலேருந்து அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், இப்போ ஸ்டாலின் வரைக்குமே இவர் பயணிச்சிருக்கார். மிக ஒரு திறமசாலி தான் இவர். ஆனால் இவர் எல்லோருக்கூடையும் பயணித்து பல நல்ல வாய்ப்புகளை பெற்று பல கோடி ரூபா அரசியல் மூலமாக சம்பாதிச்சிருக்கார். ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னா, இவர் சமீப காலத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசுகிறார். என்னன்னா ஒரு சைக்கோ மாதிரி இருக்கார். ஏன் இதை சொல்ல வரோம்னா, நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சி, சமீப காலத்தில் திமுகவோட இருந்தார், 2 எம்எல்ஏக்களை ஜெயிச்சார். இப்போ திமுகவோட இருக்கிறதுனால இவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திமுக லஞ்ச ஊழல் வாங்குது, லஞ்சத்தில் பொருளுது, ஒரு சதுரடிக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியல, கேட்க முடியல, அவங்க கூட கூட்டணி ஆட்சியில் இருந்ததுனால நான் வெளியே வந்து தான் சொல்லணும், கூட்டணி தர்மங்கிறாரு. நான் இப்போ அந்த காணொலியை போடுறேன், அதை பாருங்க. கமிஷன் கட்டி கரப்ஷன் ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். இந்த அரசு கமிஷன் 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 நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன் கட்டி கரப்ஷன் இத ஒழிச்சிட்டார்ல. இந்த கூட்டணியில இருந்தாங்க, நான் மறைக்காம செய்றேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில இருந்துட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனச்சாட்சி என்ன வரும்? கூட்டணி தர்மத்துக்காக இப்ப திமுகவை பத்தி பல்வேறு குறைகளை சொல்றாரு. நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெகுஜன மக்கள், பத்திரிகையாளர்கள், அவர் கட்சியை சார்ந்தவர்கள் சில பேர் வந்து திமுகவில் வந்து இப்போ இணைஞ்சிட்டாங்க. ஏன் இணைஞ்சிட்டாங்கன்னா, இவருடைய நிர்வாகம் சரியில்லை, இவர் பேசுகிற பேச்சு சரியில்லை, தன்னுடைய மகன் துரை வைகோ அவர்கள் பேச்சை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. ஏன் போனாங்கன்னா, இவருடைய நடவடிக்கை சரியில்லை. அதாவது திமுகவில் வந்து நல்லா அனுபவிச்சு பையனுக்கு வந்து திருச்சி தொகுதியில் வந்து ஒரு பொறுப்பும் வாங்கி கொடுத்து, அவரை என்ன சொல்கிறதுனா டெல்லிக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு அவரை பேச வச்சு, இவ்வளோலாம் திமுககாரங்க தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் திமுகவுக்கே துரோகம் பண்ணுறாரு. அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி விளங்காது. அதுதான் வந்து மக்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டி.ஏ. ராஜேந்திரன் அவர்கள் திரைப்பட நடிகர், நல்ல திறமசாலி, பாடலாசிரியர், கதையாசிரியர், இசையமைப்பாளர், இப்படி பல்வேறு கோணங்களில் அவர் வந்து சிறந்த அறிவாளின்னு தான் சொல்ல முடியும். சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த, மயிலாடுதுறையில் பிறந்த டி. ராஜேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, வைகோல் நம்பி போனீங்கன்னா வாழ்ந்துடலாம், ஆனால் வைகோ நம்பி போனீங்கன்னா வாழ முடியாது, அவர் கூட போனவங்கெல்லாம் வீழ்ச்சி தான் அடையணும், அவர் ஒரு துரோகின்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு சுட்டி காட்டி ஒரு காணொலியில் போட்டிருக்காரு. ஏன்னு கேட்டால் இது உண்மை. இப்போ வைகோ நம்பி போனவங்களாம் நடாத்தில் நிற்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, 2 ஆண்டு காலம் ஆட்சியில் வந்து இப்போ இருக்கிற விஜய் பக்கம் நான் போகிறேன், கூட்டணி தர்மத்திலேருந்து வெளியே போகிறாங்கிறாரு, திமுகவுக்கு துரோகம் பண்ணி போகிறாரு, திமுககாரங்க தான் அத்தனை பேர் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. இவருக்கு வந்து அவரே சொல்கிறாரு, ஊரில் 10 பேர் தான் இருக்கிறாங்க, எனக்கு வந்து இத்தனை பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இவ்வளோ பேர் செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க, 1000 பேருக்கு மேலே இருக்காங்கன்ற இதெல்லாம் கதை. ஊருக்கு 10 பேர் கூட கிடையாது. அந்த கொடியை கட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கை வசதியாக இருக்கிறதுக்காக அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வைகோ பேரை சொல்லிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்காங்களே தவிர, அவருக்காக ஓட்டு போடுறதுக்கு இன்றைக்கி ஆளே கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸு கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட்கள், அவங்களும் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபிக்கு கம்மியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு தான் வருமே தவிர, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, இந்த மாதிரி கட்சிக்கெலாம் ஓட்டு போடுவாங்களே தவிர, இவர் தனியாக நின்று மெஜாரிட்டியாக வர முடியாது, 2 எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி காலகட்டாயம் அதுதான். ஆனால் இவர் உணராமல் திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன், வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவராக பண்ணி பேசுகிறாரு. அவரும் வந்து இவரை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வைகோ வீட்டில் போய் பார்க்குறாரு. 2 பேரும் பேசுகிறாங்க. துரை வைகோ என்ன பண்ணுறாருன்னா,
இவங்க இனிமேட்டு இவங்க தான் மெஜாரிட்டி, இவங்க தான் வருவாங்க, நம்ம வாழ்ந்து அனுபவிக்கலாம், நல்லா சொத்து சுகத்தோடு இருக்கலாம், நல்லா பதவி ஆசையோடு இருக்கலாம், பணம் காசு சேரும் அப்படிங்கிற ஆசையில் விஜய் பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பனை மகன் வற்புறுத்துறாப்புல. யார்? வைகோ வற்புறுத்துற போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு செயற்குழு பொதுக்குழு போட்டு நம்ம இந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போவோம், திமுக கட்சியிலிருந்து கூட்டணி விலகி நம்ம விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி காலத்துக்கு போயிடுவோம், நல்லா வாழலாம் அப்படின்ற மாதிரி பேசி விஜய் அவர்கள்ட்ட பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, விஜய் 2 எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் அவங்கள திரும்பி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிட்றேன், நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி இவரே ஒரு காணொலி சொல்கிறார். இவரே ஒரு காணொலி சொல்லிட்டு 2 நாள் கழித்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். இல்லை அவர் விஜயெல்லாம் அப்படி சொல்ல, நானே தான் கேட்டேன், 2 பேர் ராஜினாமா பண்ண சொன்னேன், கேட்டேன், நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னேன், வரேன்னு சொன்னார், பார்க்கலாம் சூழ்நிலை எப்படி இருக்குது, அப்போ நான் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி முதல் தகவல் என்னென்னா விஜயை சொன்னார்னு சொல்லி விஜய் கட்சிக்காரங்க ஒரு காரி துப்புறாங்க. ஏயா உள்ளே நடந்தது வெளியே எப்படியா நீ சொல்லலாம், எங்கள் தலைவர் சொல்லியிருந்தாலும் இதை நீ வந்து வெளியில் சொல்லாமா, உனக்கு வந்து ஒரு சபை நாகரிகமோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு தெரியுதா, ஒரு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க. இப்போ இவர் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்கிறாரு. அவங்க யாருமே பண்ண மாட்டோம், நாங்கள் திமுக துரோகம் பண்ண மாட்டோம்னு சொல்லி திமுக கட்சியிலே நமக்கு வந்து எங்கே ஓட்டு போட்டாங்களோ, எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம், நாங்கள் அவங்க பக்கமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ நடுத்தருவில் நிற்கிறாரு. சரி, இந்த சூழ்நிலையில் நேற்றுக்கு பத்திரிகையாளர் கூட்டத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க. பெரியார் கூட, அண்ணா கூட, எம்ஜிஆர் கூட, காமராஜர் கூட, யார் கூட இருந்தீங்க, பெரிய பெரிய தலைவர் கூடலாம் இருந்தீங்களே, நீங்கள் வந்து திமுக பற்றி குறை சொல்கிறீங்களே, ஏன் இன்றைக்கி வந்து அதை பற்றி பேசலை, இன்றைக்கி ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க, 2 ஆண்டு காலம் ஆட்சியில் வந்தவருக்கு நீங்கள் என்ன வந்து இது வக்காலத்து வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. அப்போ இவர் ஒரு பதிலும் சொல்கிற போது அவர் ஒரு திருக்குறள் சொல்லி, அன்னைக்கு உள்ளே தானே இருந்தீங்க, 5 ஆண்டு காலம் அவர் கூட தானே இருந்தீங்க, அப்போ வந்து ஊழல் பற்றி தெரியாதா, மற்றதெல்லாம் தெரியாதா, அன்றைக்கே நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டியதானே, என்னை நிர்பந்தப்படுத்தினாங்க, போடு கையெழுத்தினாங்க, எல்லா விஷயமும் வந்து என்கிட்ட வந்து முதல்ல பேப்பர் கொடுத்துட்டாங்க, நான் 4 பேர் தான் இருப்பேன், என் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லி திமுககாரங்க திமுகனுடைய உதயசூரியனில் தான் நிற்கணும்னு சொல்லி இதுக்கு தான் வாக்களிப்பாங்க, நீங்கள் இதுக்கு தான் வேட்பாளர் போடணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துனாங்கலாம் சொல்கிறீங்க, லஞ்சம்லாம் சொல்கிறீங்க, இந்த ஊழல்லாம் சொல்கிறீங்க, அப்பயே நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டியதான்னு சொன்னால் அது தர்மம் அது இதுன்னு சொல்கிறாரு. சரி, சொன்னதுக்கப்புறம் பத்திரிகையாளர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு திருக்குறள் சொல்கிறார். அந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் 1330 திருக்குறள் எனக்கு நல்லா தெரியும், நீ யார் என்னை கேட்குறதுக்கு, நீ என்ன மஞ்சள் பத்திரிக்கையா, தினகரன் பத்திரிக்கை முதலாளி உனக்கு சம்பளம் கொடுத்துட்டாரா, பணம் கொடுத்து வர சொல்லிட்டாரா, வேணும்னே இங்கே வந்து பிரச்சனை பண்ண வந்தியா, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாரு. போயா வெளியேங்கிறாரு. இன்னும் சைக்கோவாயா நீ? நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிக்கையாளர் செய்தியை வந்து கேட்குற போது நீங்கள் வந்து சொல்லணும், சபை நாகரிகத்தை அறிஞ்சு நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து பல்வேறு கட்சி தலைவர்களோட, அரசியல் தலைவர்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க, நல்ல ஒரு தலைவர் தான், அதில் எந்த குறையும் கிடையாது, நல்ல படிப்பாற்றல் உள்ளவர் தான், வழக்கறிஞர் தான், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவனுடைய மகன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறதுல எந்த தர்மம்? இந்த பத்திரிகையாளருடைய சார்பாக நான் உங்களுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த பத்திரிகையாளருக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள அவங்களெல்லாம் சமாதானம் பண்ணி அவர் வெளியே அனுப்பிச்சு அவர் 2 வீலரில் போகிறாரு. அந்த காணொலியும் பாருங்கள். திட்டமிட்டு வந்திருக்கீங்க, யார் உங்களை ஏவி விட்டது, வந்ததுக்காக வந்திருக்கீங்க, இங்க உங்களுக்கு வேலை கிடையாது, என்ன இருக்கீங்க, வெளியே போறா. இது சம்பந்தமா பத்திரிகையாளர் கண்டிப்பாக வந்து இவருக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். வைகோ வந்து ஒரு சைக்கோங்கிறத தெரிவிச்சிட்டாரு. இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த மாதிரி வெளியிலேருந்து வைகோ வந்ததுன்னா உங்கள் கட்சி விளங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து 5 ஆண்டு காலம் வந்து நான் திமுகவில் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொல்லி அவங்கள குறை சொல்கிற போது, நீங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில் விட்டு கொடுக்காம உங்களுடைய கான்செப்ட், உங்களுடைய மைண்ட் செட்டப்லேயே இதுதான் நாங்கள் பண்ணுவோம், இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிற போது வைகோ உங்களையும் குறை சொல்லுவார். உங்களையும் வந்து சபை நாகரிகம் இல்லாமல் உங்களையும் திட்டுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு திட்டம் வருதா, உங்களுக்கு என்ன தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும்னு திட்டினவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் வந்து முதல் ஆளாக அவர் தான் துப்பாக்கி சுற்றில் நின்னார், அங்கே பண்ணினார், இங்கே பண்ணினாருன்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசுகிறாரு. இந்த புகழ்ச்சி வந்து உங்களுக்கு வீழ்ச்சி அடையும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கவனிக்கணும். வைகோவுக்கு வந்தால் எந்த பதவியுமே தராதிங்க. அவங்க கட்சிக்கு இப்போ ஒரு பதவி கொடுத்துட்டீங்க, ஆனால் இனி வருங்காலத்தில்
வைகோவை கொஞ்சம் தள்ளியே வைங்க, தள்ளியே உங்களுடைய பார்வை இருக்கட்டும், உங்களுடைய பார்வை வந்து அவருடைய கவனத்திலேயே இருக்கட்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நன்றியோடு இருக்கணும். நன்றி இல்லாத வைகோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக கிராமப்புறத்தில் மக்கள்கிட்ட சந்திக்கிற போது, மக்கள்கிட்ட பேசுகிற போது ஒரு நல்ல நண்பர் இருப்பார். அவர் கடைசி வரைக்கும் அவர் நன்றியோடு இருப்பார். அதில் ஒரு சில நண்பர்கள் மட்டும் நம்மளை விட்டு விலைக்கு போய் நம்மளே பற்றியே குறை சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட பசை இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த அதிகாரத்தினுடைய வெளிப்படைத்தன்மை தான் இப்போ வைகோ செஞ்சிட்ருக்காரு. வைகோவை தயவு செய்து ஜோசப் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள்லாம் இவரை ஒரு பக்கம் கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களையும் குறை சொல்லுவார், நாளைக்கு உங்களையும் வெளியே போனால் குறை சொல்லுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டு அனுபவிச்சவர். இதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறார், உங்கள் மகன் வந்து சிகரெட் எல்லாம் வந்து இது பண்ணி டீலர்ஷிப் எடுத்து நிறையா தமிழ்நாட்டில் அவர் தானே பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ, சிகரெட்னால எந்த தீமையும் கிடையாது. குடித்தவங்க தான் வந்து பெண்கள் கற்பழிக்கிறது, அவங்களுக்கு மூளை அறிவு இல்லாமல் அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அடிக்கிறது, கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறதுலாம் இதை தான் குடித்தவன் தான் செய்வான். சிகரெட்டு குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அடி முட்டாளே, கொஞ்சமாவது யோசிங்க. சிகரெட்டு குடிப்பதனால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும், புற்றுநோய் வரும். உன் மகன் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு டீலர்ஷிப் எடுத்து பல கோடி ரூபாய் சம்பாரித்து இன்றைக்கி வந்து வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிற, சிகரெட்டில் எந்த விதமான கெட்ட இதுவும் கிடையாது, சிகரெட்னால எந்த அழிவும் கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, மனித உடலுக்கு அது ரொம்ப கேடு. இதோட இன்னொன்று சொன்னார், உங்கள் கூட இருந்த மல்லை சத்யா அவர் சொல்கிறாரு, ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் அவரை வெளியே போன்றதோ, தினகரன் மஞ்சப்பத்திரிக்கை நீங்கள் மஞ்சப்பத்திரிக்கை தான் அப்படின்னு சொல்கிறதும், அவருடைய ஜாதி பெயரை சொல்கிற மாதிரி இருக்குது, இது இழிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட பயணித்தவர், இப்போ வெளியே வந்த மல்லை சத்யா என்ற ஒரு நல்ல நண்பர், உங்களுக்காக அவர் உழைச்சவர், அவரே இன்றைக்கி உங்களை குறை சொல்கிறாரு. நீங்கள் கோடிக்கணக்கான பணம் வந்து வெளிநாட்டில் சேர்த்து வச்சுருக்கிறீங்க, விஜய்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு குற்றமும் சொல்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சைக்கோ அவர்களை கண்காணித்து, அவருக்கு உங்கள் ஆட்சியில் யார் அவருடைய பொறுப்பாளர் வந்தாலும் தயவுசெய்து கொஞ்சம் கண்காணிங்க. வைகோவாக இருக்கிறாரு. வைகோ வந்து உங்களை குற்றம் சொல்வதற்கு நீண்ட நாள் ஆகாது. இந்த குற்றம் சொல்கிற ஆட்களெல்லாம் தயவுசெய்து ஒதுக்கி வைங்க. மேற்படி இந்த காணொளி பார்க்கின்ற அத்தனை பேரும் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். இது போன்ற பத்திரிகையாளர் மிரட்டுவதும், அவர்களை அடிக்க பாய்வதும், வெளியே போயான்னு சொல்வதும் இது சபை நாகரிகத்துக்கு அநாகரிகமாக இருக்கிறது. இதை வைகோ அவர்கள் மாற்றிக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம், பத்திரிகையாளர் நம்புகிறோம். பொதுமக்கள் உங்களை இழிவாக பேசுகிறார்கள். இந்த இழிவு செயலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். நல்லபடியாக வந்து கடைசி காலத்தில் வாழ்க்கை நடத்துங்க. நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். மக்கள் உங்களை போற்றட்டும். மக்கள் வந்து உங்களை வாழ்த்தட்டும். இதுதான் இந்த காணொளி மூலம் வைகோ அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன்.